நம்முடைய ராமகதையில் அதற்கு ஒரு தனி படலம் கொடுத்து பாடிவிட்டார். கம்பர் தம் கவிதா சக்தியை செலுத்தி நடந்ததை தெய்வீக கண்ணால் கண்டு பாடியிருக்கிறார். ஜடாயுவை பார்த்ததும் இவன் ஒரு அரக்கனாக இருக்கலாம் என்று சந்தேகித்து அருகில் போய் பார்க்கின்றார்கள். அதே சமயத்தில் வில் ஏந்தி மர உரி தரித்த வீரர்களை ஜடாயுவும் உற்று நோக்கி பார்க்கிறான். இவர்கள் யார்? 2 தேவர்களோ என்று அவர்கள் அழகையும் காந்தியையும் பார்த்து வியப்படைகிறான். தேவர்கள் நேரில் கண்டு நன்றாக பழகிய ஜடாயுவே இப்படி சந்தேகப்படுகிறான். முடிவில் இவர்கள் தேவர்கள் அல்ல என்று தீர்மானித்து கொள்ளுகிறான். பிறகு இவன் மன்மதனோ என்று ராமனை பற்றி எண்ணுகிறான். பிறகு இருவர் சாயலையும் நன்றாக கவனித்து இவர்களை பார்த்தால் நண்பன் தசரதன் சாயலாக தோன்றுகிறது என்று சந்தேகப்பட்டு, நீங்கள் யார் என்று ராஜகுமாரர்களை கேட்கிறான். அவர்கள் நாங்கள் தசரத மகாராஜாவின் குமாரர்கள் என்று சொல்கிறார்கள். சொன்னவுடன் ஜடாயு கீழே இறங்கி அவர்களை தன் சிறகுகளை கொண்டு தழுவிக்கொண்டு, அரசன் சுகமா என்று கேட்கிறான். என்றென்றும் உலகம் மறக்காத முறையில் வாய்மையை காத்த தந்தை ஸ்வர்க்கம் சென்று விட்டார் என்று சொல்லுகிறான் ராமன். ஜடாயு இந்த செய்தியை கேட்டதும் துயரப்பட்டு மூர்ச்சை அடைந்து பிறகு ராமலக்ஷ்மணர்களுடைய கண்களில் நின்று பெருகிய நீர் அவன் மேல் பட்டு நினைவடைந்து பேசுகிறான். தசரதன் உடலாகவும் நான் உயிராகவும் இருந்தோம். யமன் ஏன் உயிரை விட்டுவிட்டு உடலை கொண்டு ஏகினான்? அவன் என்னையல்லவோ கொண்டு போயிருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ராஜகுமாரர்கள் ஒருவாறு மறந்திருந்த துயரத்தை மறுபடியும் எழுப்புகிறான். இறந்த தந்தையை அடைந்து விட்டதாகவே ராமலக்ஷ்மணர்கள் ஜடாயுவை தழுவி ஆறுதலும் சந்தோஷமும் அடைந்தார்கள். எங்கள் தந்தை சத்திய நெறியை விட்டு தவறக்கூடாது என்கின்ற உறுதியில் நின்று அதனால் சகிக்க முடியாத துன்பத்தை அடைந்து உயிர் நீத்தார். எங்களை பெற்ற அன்னைமாரையும் ஊரையும் விட்டு நீங்கி நாங்கள் வனத்தில் இருக்கின்றோம். உன்னை பார்த்து ஆறுதல் பெற்றோம் என்கிறார்கள். நீங்கள் வனவாசம் பூர்த்தி செய்யுங்கள். அதுவரையில் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். பிறகு நானும் தசரதன் இருக்கும் உலகத்திற்கு போவேன் என்றான் ஜடாயு. பிறகு தந்தை இறந்தபின் நீங்கள் அயோத்தியில் இருந்து கொண்டு நாட்டை ஆள்வதற்கு பதில் ஏன் வனத்தில் இந்த தவ வேஷத்துடன் இருக்கிறீர்கள்? எந்த பகைவன் உங்களை காட்டுக்கு துரத்தினான்? இக்ஷ்வாகு குலத்திற்கு துரோகம் செய்த பகைவனை எனக்கு சொல்லுங்கள், அவனை ஒழித்து தீருவேன் என்று கோபமாக கேட்கிறான். நடந்ததையெல்லாம் லக்ஷ்மணன் சொன்னான். என் அப்பனே, உனக்கு சமானம் உலகில் யார் என்று ஜடாயு ராமனை தழுவிக்கொண்டான். பிறகு சீதையை பார்த்து இந்த தேவி யார் என்று கேட்டு தெரிந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகிறான். மேலே கிளம்பி பறந்து அகஸ்தியர் குறித்த இடத்தை ராஜகுமாரர்களுக்கு கூடவே சென்று காட்டுகிறான்.